மக்களவை தேர்தல் கருத்து கணிப்பை சரியாக வெளியிட்டதாக சத்தியம் தொலைக்காட்சிக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். 225, 285 தொகுதிகள் வரை இந்தியா கூட்டணி கைப்பற்றும் என சத்தியம் தொலைக்காட்சி கருத்து கணிப்பு வெளியிட்டது. 350 தொகுதிகளை வென்று பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என பெரும்பாலான ஊடகங்களும் கருத்து கணிப்புகள் வெளியிட்டன. 150 தொகுதிகள் வரையே வெற்றி பெறும் என பெரும்பாலான ஊடகங்களும் கணித்தன. இந்த நிலையில் சத்தியம் தொலைக்காட்சியின் கணிப்பின்படி இந்திய கூட்டணி 238 இடங்களுக்கு மேல் முன்னிலை பிடித்துள்ளது. மக்களின் உணர்வை சத்தியம் தொலைக்காட்சி சரியாக கணித்துள்ளதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன், ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி, மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமுமுன் அன்சாரி ஆகியோர் பாராட்டியுள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சி புதுடெல்லியில் உள்ள ஆங்கில தொலைக்காட்சிகள் எல்லாம் ஒரு கருத்து திணிப்பு செய்தார்கள். சத்தியம் தொலைக்காட்சி கருத்தாக நீங்கள் சொன்னீர்கள். அதை எக்ஸிட் போல் என்று எடுத்துக்கொள்ளலாம். தேர்தலுக்கு பிந்தைய உங்களுடைய முடிவு சரியாக ஏறக்குறைய இருந்திருக்கிறது. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சத்தியம் டிவி தொலைக்காட்சி ஊழியர்களுக்கும் அதனுடைய உரிமையாளர்களுக்கும். அந்த வகையில் இன்று நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு நல்ல முடிவை அளித்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் ராமரை நம்பி நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னார். ராமர் நிராகரித்திருக்கிறார் நரேந்திர மோடியை. அங்கே தமிழ்நாட்டில் எப்படியாவது அண்ணாமலையை வெற்றி பெற வைக்கலாம் என்று விவேகானந்தரை நம்பி வந்தார். விவேகானந்தரும் கைவிட்டு இருக்கிறார் நரேந்திர மோடி அவர்களை. இந்த தேசத்து மக்களும் கைவிட்டு இருக்கிறார்கள். 400 தொகுதிகளை வெற்றி பெறுவோம் என்று சொன்னவர் 250 தொகுதிகளை எட்ட முடியாத அளவிற்கு தான் இருக்கிறார். அப்பொழுது 400 என்ற எண் என்னானது? வேறே வேற்றுமை மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், பிரிவினை மாதம் மட்டும்தான் தெரியும். மத ரீதியாக, சாதி ரீதியாக, மொழி ரீதியாக அந்த நாட்டை பிரிவினை செய்து துண்டாட வேண்டும் என்ற முயற்சியெல்லாம் இந்த தேசத்து மக்கள் இன்று தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறார்கள்.